Penggas. ஸோ எல்லோரும் வந்தாச்சு. இதுக்குள்ள ஒரு 4+2 6 பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணி அவங்க கையில் கிளாஸ் கொண்டு வரல. அதனால் அவங்களாம் பிடிச்சிட்டு அவங்களால வெயிட் பண்ணிவிட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டிய ட்ரிப்பு இப்போ 8:30 ஆகுது. 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஷார்க்குன்றது எங்கே காணமேடா. எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் சும்மா சொல்கிறான், கொடுத்த காசுக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல. கத்துறாங்க கூட இருக்காங்க, அவளும் கத்துறாங்க இருக்கு அப்படின்ட்டு. ஏப்ரல் ஃபூல். உங்கள் அம்மா வேறு எங்கேயே இருக்காங்களாம்மா, இது சின்ன சாருக்காம்மா அப்படின்னு அந்த காசு வந்து. ஃபஸ்ட் ஐலாண்ட் பேர் கேட்க மாட்டேன். 5 ஐலாண்ட்ஸ் டூரு. இதான் ஃபஸ்ட் ஐலாண்ட். வேணும் 5 ஐலாண்ட். மீதி இதை தவிர 4 இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு என்ட்ரி ஃபீ வாங்கினாங்க 300 பாட் அடிஷ்னலாக. இந்த பார்க்கை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் அந்த ஃபீஸ். நம்மளை இங்கே அறிய விட்டாங்க. ஸோ இப்போ இங்கே நடந்து நம்ம இப்போ நேச்சுரல் ட்ரையல் எப்படியும் போயிருக்கலாம். பட் நம்ம கரெக்டாக இங்கே இருக்கோம் இந்த ஏரியாவில். இங்கே பார்த்தா இங்கே லகூன் இருக்குது. ஸோ இப்போ ட்ரையல் பண்ணி போய் ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் வந்து இங்கேயும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஹாங் ஐலாண்ட் வியூ பாயிண்ட். ஓகே, இப்படி தான் இருக்குது ட்ரையல் ஃபுல்லாக. ஒரே ஸ்டேஸாக ஸ்டீப்பாக ஏறிட்டு மேலே கிட்ட வந்துட்டோம். நான் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வந்தாச்சு ஒரு வழியா. அம்மா வெயில் 10-15 மினிட்ஸ் தான் நடந்திருப்போம். ஃபுல்லாக ஊற்றிடுச்சு. எல்லாமே லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட் நம்ம கூலிங்காக போட்டிருக்கு. லைம்ஸ்டோன் சிப்ஸ். ஒரு கொஷின் இருந்துச்சு, ஏன் இந்த கடல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ட்டு. சர்சிவி ராமன் எஃபெக்ட் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அதில். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே போட்ஸில் வந்து டெய்லியும் வேறு பிளேஸஸ்லேருந்து இங்கே ஐலாண்ட் வந்துட்டுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது வந்து கிராவில். இந்த பக்கம் கிராவில் இருந்து போட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஐலாண்டுக்கு ட்ரிப்பு ஒன் டே ட்ரிப்பு நம்ம மாதிரி வராங்க. அதான் இன்னொரு 20 மினிட்ஸ் கீழே இறங்கி போயிட்டு அடுத்து என்ன பிளேஸோ அதெல்லாம் வேண்டிதான். மேலே ஒரு கப்பலுக்கு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காரு. கப்பல் 2 பேரும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. மேலேருந்து கீழே அப்படியே இறங்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லகூன்லேயும்
அந்த பீச்லேயும் ஸ்விம் பண்ணுறது தான் இப்போ அடுத்து ½ hour. Island. ஜங்கல் ஏரியாவுக்குமே நடக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி காம் சூதிங். போட்டு வந்துட்டோம். நம்மள மாதிரி 2 பேரும் ஒன்றும் வரவே இல்லை. ஸோ அவங்க மீட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லெவல். ஸோ அந்த வழியாக தான் வந்தோம். இது சுற்றி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஸ்பேஸ். அது ஒரே ஒரு வழி மட்டும்தான். இப்போ வந்து அது உள்ள போட்ட நீங்கள் ஒரு ரவுண்ட் சுற்றி காமிச்சிட்டு தேங்க்யூ. ஒரே பைனாப்பிள் 4 கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷாப்பிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2-3 குரூப் டூர் ப்ரைவேட்டு அவங்களாம் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், வந்துட்டு மீன் இதுங்கெல்லாம் பக்கத்தில் கூப்பிட்றதுக்கு நம்மளால் ஒரு வேப்பில் தூக்கி பிச்சு உள்ளே போட்டுட்ருக்காரு. ஸோ தட் எல்லா மீனும் வந்துடும், எல்லா மீனுங்க வரும் அப்படின்ட்டு. போடுங்க மீன் போடுங்க. அங்கே மீன் கிடைக்குதுன்னா இங்கே பாருங்க, ஸ்டால் கூட இறங்கிட்டான். மீன் கிடைக்குது. அடுத்த வேதனை தான் நமக்கு சந்தோஷம். இதுக்கு தெரியுதா ஐயா வெயிட் பண்ணி தான் இறங்குறதுக்கு. பெரிய மீன் வந்து வா போ, எதுக்கு அங்கன்றீங்க? ஷாப்பிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இறங்கும்போது அந்த மீன்லாம் கிடைக்கும்ட்டு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபால்ஸில் இருந்த மீன்லாம் கொஞ்சம் பார்த்து பெரிய பெருசாக இருக்குது, 3 கிலோ 4 கிலோ இருக்குது. ஆனால் இங்கே குட்டி மீனுங்க தான். இப்போ நம்ம பக்கத்தில் போனால் அது தூரமாக போயிடுது. இப்போ நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல, நம்மளும் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். மேலோட்டமாக தலையை வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்நார்க்லிங் மாஸ்க் போட்டோம்னா அந்த ஏர் இன் அண்ட் அவுட் வந்து த்ரூ அந்த மவுத் வழியாக தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்தோன்னா ஷீட் போட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கிரவுண்டில் ஸ்டாண்டில் அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. இதான் லஞ்சு. லஞ்சில் பார்த்தோன்னா ஃப்ரைட் ரைஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் நினைக்கிறேன், அது ஸ்ப்ரிங் ஆனியன், சாலட், சாஸ், ஃபிஷ் ஆயில் நினைக்கிறது, ஃபிஷ் ஆயில் கொஞ்சம் பிளாண்டாக நல்லாயிருக்கும். நல்ல வேலை ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லிட்டு 10 கொடுக்குறீங்க. ஆமாம், அது பிரெண்டாக இருக்குது, பட் நல்லா தானே சாப்பிட.
வழியாக இனி இதே முடிக்கிறது ஐலாண்ட் காலைல ஏறின மாதிரி அது இது ஏறி உட்காந்துச்சு. எல்லாமே ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்ல வேலை அடிக்கடி எல்லா இடத்துலையும் இறங்க சொல்லல. எல்லா இடத்துலையும் இறங்க சொல்லியிருந்தால் டயர்டாக இருக்கும். அந்த லைம்ஸ்டோன் கிளிஃப் வந்து நேரில் பார்க்குறதே ஒரு அழகாக. ஃப்ளைட்டில் வரப்போ ஃப்ளைட்டில் வரப்போ ஃப்ளைட்லேயும் பார்த்தோம். நேற்று ஃபோட்டோ எடுக்கிற பாயிண்ட்லேயே இருந்தோம், தூரமாக பார்த்தோம். பட் அது கிட்ட போயிட்டு அவ்வளோ பெங்களுக்கு செட்டாக இருக்கிறது. அது பக்கத்தில் அதே பக்கத்தில் லைம்ஸ்டோன் கிளிஃப் அந்த எல்லோ கலர் அந்த ஸ்டோன் தெரியுது வந்து செம்ம அழகு. அதுவும் டாப்பில் ஏறிட்டு அங்கே இருந்து ஃபுல் ஐலாண்டில் அங்கங்கே லைம்ஸ்டோன் கிளிஃப் இருக்கிற மாதிரி அதை பார்க்குறது செம்ம அழகாக இருக்குது. ஸோ அதுக்காகவே வேணும்னா இந்த மாதிரி டே ட்ரிப் எடுக்கலாம். 800 ரூபாய் கேட்டால் ஒர்த் தான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நேஷ்னாலிட்டி, எல்லா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Kapungka. Thank you. Bye. Bye. அவ்வளோதான், போயிட்டு ரெஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம். பிளான்ஸில் எதுவும் இல்லை, ஜஸ்ட் roam around island. Caught fish? Oh, inside. Oh, fish. பசங்க பிடிச்சிட்டாங்க. அவன் சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்குன்ட்டு. You do a photo? Yeah, photo. You do already? Sorry? You do. Yeah. You want to see? Yeah, come. I want to see. You want to see? Hi. Hello. Hi. So yeah, I do photos. You speak good English. Yeah. You study school in here in the island? Yeah. Nice. Good. My dad is from France. Sorry? My dad is how to say? Come from Someone from France. France. Ada. Grade? Wait. พ่อบุ๋มเป็นคนประเทศฝรั่งเศส My father is from France. Yeah. You France? Yeah. Oh, okay. Good. So you know English? Yes. Okay. But not Understand. me. But it's good. Yeah. Better. Ada. அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் போல. ஸோ அங்கே இருக்கிற அப்படி இல்லை. மேரிட் அப்படியே பாருங்க, மேரிட தாய் செட்டிலியர் அப்படி வந்து நடந்திருக்கோம். அவன் சரியான தூரத்தில் போட்டுட்டான். அவ்வளோதான், இப்படி உட்காந்து It's a முடிச்சிடும். fake bed. ஓகே.
உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஐலாண்டில் இருக்க அதாவது ஃபுட்பால். கிளம்பியாச்சு. 7 வேலை கிளம்பணும். கிளம்பிட்டு ஒன் ஃபைனல் நைட்டில் ஸோ வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹபீப் போல் அந்த அக்கா கடைக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா செம்ம கூட்டம், டேபிள் கூட கிடைக்கல. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் கூட ஷேர் பண்ணி அந்த டேபிள் உட்காந்துருக்கோம். ஆர்டர் சொல்லிவிட்டு டிஷ் வந்தோடனே இது எடுப்போம். ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கேட்குறா. இன்னும் நம்ம வந்து ஃபஸ்ட் நாளே நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சரி கடைசி நாள் ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட் வேறு டிஷ் ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது 3 எக்கு, சிக்கன், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஒரு லைட் ஃபுட். நல்லா சாப்பிட்டோம். போயிட்டு ஒரு கோக்கோ போட்டு டேவை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். நாளைக்கு மெல்லமாக ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு எழுந்துச்சு 10 மணிக்கு போட்டுக்கு போனோம். சரி டு புக்கெட் சிட்டி லைஃபு